ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு எங்க போனாலும் ஒரே கடி எறும்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி சமையல் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா, இங்க பாருங்களேன். பர்பி வாங்குனேன். பர்பிலயும் ஒரே எறும்பு. சரி ஓகே பர்பில தான் எறும்புன்னு பார்த்தா, இங்க பாருங்களேன். எவ்ளோ எறும்பு பாருங்களேன். எவ்ளோ எறும்பு பாருங்களேன். எறா வாங்கிட்டு வந்தேன். எறா செய்யலான்ட்டு. சரிங்களா? எறா வாங்கிட்டு வந்தா எறா செய்யலான்னு, அதுலயும் எறும்பு ஏறுது. நான் என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி எங்க அம்மா சூப்பரா எறா செய்வாங்க. குடுக்கலான்னு பார்த்தா பாவம் அவங்க காலையில எங்க அப்பா அவங்களுக்கு நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரு. நெத்திலி மீன் சிபியா வைக்கிறாங்க. எங்க அம்மா வேற பாவம் கண்ணுல வந்து அவங்களுக்கு வந்து மருந்து போட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ! அம்மா பாவமா நான் எடுத்துட்டு போனேன். ஆனா அம்மா பாவமா மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ! அவங்க கண்ணுல மருந்து போட்டு அவங்களே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நான் வந்துட்டேன். ஆனா அவங்க பாருங்களேன், நான் துணிய காய போடுறேன், கஷ்டப்படுறேன்னு அம்மா அதான் சொல்லுவாங்கல்ல, பெத்த மானம் வந்துட்டு பித்துன்ட்டு. எங்க அம்மா உடனே மாடிக்கு வந்துட்டாங்க. நான் அப்ப தயவு செஞ்சு போங்க நான் துணிய காய போட்டுக்கிறேன் அப்படின்னேன். சரி போய் தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, நான் சாம்பார் வைக்க போறேன்னு போறாங்க. காலையில தானம்மா சிபிஐ வச்சீங்க. இப்ப என்னம்மா சாம்பாரு? அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நானும் எறாவெல்லாம் கிளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எறாவ கிளீன் பண்ணலான்னு பார்த்தா அதுல எறும்பு இருக்கு. தண்ணி ஊத்துனா எறும்பு செத்து போயிரும். தண்ணி ஊத்தலனா எறா காலி பண்ணிருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ள இருக்கிற மிருகம் பாதி, கடவுள் பாதி, மிருகம் பாதி. கடைசியில எனக்கு வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். வேற வழியே தெரியாம தண்ணிய ஊத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய எறும்பு. வேற வழியே தெரியல. எறாவும் நெறையா. ஆனா ஒரே ஒரு வேளை சாப்பாடு. ருசியா சாப்பிடுறதுக்காக இத்தனை எறா, இத்தனை எறும்பு, இத்தனை உயிர்கள். எவ்வளவு கேவலமான பிறவில மனுஷனா பொறக்குறேன். ச்சே 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 ச்சே. சோ பேட்.